அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 94வது சங்கீதத்தில் 12-13வது வசனத்தை வாசிப்போம். 94வது சங்கீதம் 12-13. நீங்கள் தலைப்பு என்ன அப்படின்னா, பிளஸட் இஸ் த ஒன் ஹூம் காட் டிசிப்ளின்ஸ். தேவனால் சிட்சிக்கப்படுகிறவன் பாக்கியவான். தேவனால் சிட்சிக்கப்படுகிறவன் என்னது? பாக்கியவான். டிசிப்ளின் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிட்சிக்கப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறு செய்யும் போது சுட்டி காட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது, இது எல்லாமே என்ன செய்யும்? வரும். ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 10 வயசு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள டிசிப்ளின் பண்ணுறதுக்கு சரியான இடம் எது? ஸ்கூல். சரி, அப்போ ஒரு டிசிப்ளின் பண்ணணும், ஒரு சிட்சிக்கணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான், அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சிட்சிக்க முடியும். நம்ம ஸ்கூலுக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை, காலேஜுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கே படிக்கிறதோட அதிகமான காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? வீட்டிலேருந்து மொபைல்லே என்ன செய்யலாம்? படிச்சுக்கலாம். ஆனால் ஏன் நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அங்கே இப்படி தான் வரணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன செய்யும்? ஒரு கட்டுப்பாடுகள் நிறைய என்ன செய்யும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தவறு பண்ணும்போது நம்மளை என்ன செய்வாங்க? சுட்டி காட்டுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்மளை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஸோ சிட்சிக்கும் போது ஒரு சில சூழ்நிலைகளில் இருக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியும்? சிட்சிக்க முடியும். சும்மா நம்ம ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை சிட்சிக்க முடியுமா? ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்கள ஆண்டவர் சிட்சிக்க முடியுமா? டிசிப்ளின் பண்ண முடியுமா? நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு வரதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது? சில காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியாது, எதையுமே நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நல்ல ஒரு பணம் நிறையா இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம உட்காந்து கவனிக்கிறதுக்கே என்ன செய்யாது? நேரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளை சிட்சிக்கணும் அப்படின்னா சில தீங்கு நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். தீங்கு நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். தீங்கு நாட்களை அனுமதிக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது? எங்கேயுமே அங்கே எங்கேயும் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. எங்கேயுமே அங்கே எங்கேயும் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. தீங்கு நாட்களை அனுமதிக்கும் போது கொரோனா வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? வீட்டை விட்டு கூட என்ன செய்ய முடியாது? வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மலாம் என்றைக்குமே நம்ம அதெல்லாம் யோசித்ததே கிடையாது இல்லையா? வாழ்க்கையில் என்றைக்குமே இப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருமா? வாக்கிங் போகிறவங்க எல்லாரையுமே என்ன செஞ்சாங்க? கொரோனா வரும்போது நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் வாக்கிங்லாம் போகணுன்னா வீட்டுக்குள்ளேயே என்ன செய், 8 போடு, வெளியிலலாம் என்ன செய்யாத, வராத. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ நம்ம ஊரில் நம்ம ரோட்டில் நம்ம நடக்கிறது கூட நம்மளுக்கு என்ன செய்யலை? உரிமை இல்லாத அளவுக்கு ஒரு தீங்கான ஒரு நாட்கள் என்ன செய்யுது? வந்தது. அதே போல் தான் ஆண்டவர் நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தீங்கு நாட்களை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அந்த நாட்களில் நிறைய காரியங்களை நம்ம செய்யணும்னு நினச்ச நிறைய காரியங்களை செய்ய முடியாது. செய்யக்கூடாதுன்னு நினச்ச நிறைய காரியங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும்? செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி என்ன செய்யும்? வந்துடும். ஊராக சுற்றிட்டு இருக்கவங்கெல்லாம் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது இல்லையா? நான் அங்கே பிஸியாக இருக்கிறேன், இங்கே பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லி வீட்டில் சமையலே பண்ணாதவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறனால என்ன செய்ய வேண்டியது? சமையல்லாம் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு. எல்லா வேலையும் தலைகளாக என்ன செஞ்சிச்சு? மாறி போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அந்த சங்கீதத்தில் தான் பார்க்குறோம். துன்மார்க்கன் குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னா, தீங்கு நாட்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். சின்ன பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது அவங்களுக்கு என்ன செய்வாங்க? சந்தோஷமாக கிளம்பி போயிடுவாங்களா? முத நாள் ஸ்கூலுக்கு போகும்போது பால்வாடிக்கோ எங்கேயோ அனுப்பும் போது என்ன செய்வாங்க? சந்தோஷமாக போவாங்களா? அப்படியா? ஆமாம், பேக்கெல்லாம் போட்டு சந்தோஷமாக கிளம்புவாங்க. அவ்வளோதான். கிளம்பி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போனோடனே என்ன செய்வாங்க? அழ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப அப்படியே குஷியாக இருப்பாங்க. ஆனால் போனோடனே என்ன செய்வாங்க? இல்லை கொஞ்சம் தூரம் உள்ளே போய் கதவை பூட்டினோடனே என்ன செய்வாங்க? அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் பெரிய அப்படியே வீராப்பாக கிளம்பி போயிடுவாங்க. போனோடனே ஒரே அழுகு. அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கே என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அது மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் தீங்கு நாட்களை அனுமதிக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவ்வளோ நாள் நல்லா சுதந்திரமாக நினைச்சிட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு தெரிஞ்சிட்டோமே, திடீர்னு ஒரு தீங்கு நாள் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் ஏற்றுக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை மனசில் அதை ஏற்றுக்கிறவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நாளில் என்ன செய்யும்? தன்னால் என்ன செய்யும்? பழகிறோன்றதோட அதோடைய நன்மைகள் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிள்ளைங்களை வீட்டில் நீ ஸ்கூலுக்கு போகண்டான்னு உட்கார வச்சு பாருங்கள். நான் போவேன், எனக்கு அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெரிய ஆட்களை சொல்லலை, சின்ன பிள்ளைங்க, ரொம்ப குட்டி பிள்ளைங்க.
கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும், அங்கே போனால் எனக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ், ரெட்டு சிவப்பு நாள்னா சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸில் போகணும், ப்ளூன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் அப்படி விதவிதமாக பண்ண ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு என்ன செய்யும், அது ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி தீங்கு நாட்களில் கொஞ்ச நாள் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, எதையுமே ஏற்றுக்கிற முடியாது, என்னடா இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லி. கொஞ்ச நாள் கழித்து அந்த தீங்கு நாட்களில் ஆண்டவர் தான் நம்மளை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தீங்கு, அனுமதிக்கக்கூடிய தீங்கு நாட்கள், அதில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், அமர்ந்திருக்க பண்ணுவார். அமர்ந்திருக்க பண்ணுவார்னா இங்கிலீஷில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹி வில் கிவ் ரெஸ்ட். நம்மளுக்கு ரெஸ்ட், ஓய்வை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறார். கொரோனா டைமில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, வேலையெல்லாம் இழந்து போய் என்ன செஞ்சாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் அங்கே எங்கே சுற்றிட்டு இருந்தவங்க அவங்க என்ன செஞ்சாங்க, ஓய்வு எடுத்தாங்க. வீட்டில் வந்து ஓய்வு எடுத்தாங்க. சம்பளமும் என்ன செஞ்சிச்சு, வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த ஒரு சம்பளம் எதுவும் கட்டாகலை, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எதுவுமே கட்டாகலை. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் சிலர் ரொம்ப துயரப்பட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த இது ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும்போது தீங்கு நாட்கள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர நம்மளை அழிவுக்கு நேராக என்ன செய்யாது, கொண்டு போகாது. ஆனால் ஆண்டவர் இல்லாத ஒரு தீங்கு நாட்கள் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது நம்மளை என்ன செய்யும், மொத்தத்துக்கும் அழித்து போட்டுரும், மொத்தத்துக்கும் என்ன செய்யும், அழித்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தீங்கு நாட்களில் உள்ளே இருக்கும் போது ஆண்டவருடைய பாதுகாப்பும் நம்மளுக்கு இருக்கும். ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களை யாராவது போய் நீங்கள் கவலைப்படுவீங்களா, ஸ்கூலில் யாரும் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு? நம்ம எதாவது கவலைப்படுமா? சின்ன பிள்ளைகளை, ஐயோ சின்ன பிள்ளைய கொண்டு போய் விட்டேன், யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் என்ன செய்யும் உண்டு. ஐயோ சாப்பாடுக்கு வழி இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? ஒரு நாள் நீங்கள் சாப்பாடே கொடுத்து விடலைனாலும் நிச்சயம் அவங்க அங்கே நினச்சிவாங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி பிள்ளைங்களை நினச்சிவாங்க, சாப்பிட வச்சுருவாங்க. நம்ம கொடுத்து விட்ருக்க சாப்பாடு ஒரு நாள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்கே நினச்சிவாங்க, அந்த சாப்பாடை தூர போட்டு அவங்களுக்கு வேறு சாப்பாடை நினச்சிவாங்க கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா அவங்க மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, சிக்ஷிக்கப்படும் பொழுது தீங்கு நாட்களில் ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்கிறார், கைவிடறதும் இல்லை, ஒரு நாள் நம்மளை என்ன செய்யறதில்ல, மொத்தத்துக்கும் அழிக்கிறதும் இல்லை. அந்த தீங்கு நாட்களை ஏன் ஆண்டவர் அவர் நம்மளுக்கு அனுமதிக்கிறார்? ஆண்டவருடைய டிசிப்ளின், அந்த சிக்ஷை அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். அது நம்மளுக்கு ஒரு பேர்டன் கிடையாது, ஒரு பழுவு கிடையாது, அதை தூக்கிட்டு சுமக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கிடையாது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 11-12 நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். எபிரேயர் 12:5-6 வாசிங்க. எபிரேயர் 12:5-6. எபிரேயரில் மறுபடியும் என்ன செய்கிறாரு அந்த ஆத்தர், அதை எபிரேயர் எழுதின அந்த ஆக்கியோன் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துறார்? சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி புத்திமதி சொன்னாங்களே, அதை நீங்கள் என்ன செய்றீங்க, மறந்துடுறீங்க. என்ன புத்திமதி? ஆண்டவர் யார் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் அவர் என்ன செய்கிறார், சிக்ஷிக்கிறார். யார் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் சிக்ஷிக்கிறார். யார் மேலே அன்பாக இல்லையோ அவங்கள என்ன செய்ய மாட்டார், சிக்ஷிக்கவே மாட்டார். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்ப்போமா, இல்லை அங்கங்கே இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்போமா? நம்ம பிள்ளைங்கள தான் சேர்ப்போம் இல்லையா. ஏன்? நம்ம பிள்ளைங்கள தான் நம்ம நேசிக்க முடியும், நேசிக்க முடியும். மற்ற பிள்ளைங்களையும் நம்ம பரிதாபப்படலாம். நேசிப்போம் அப்படின்னா பரிதாபப்படலாம். ஸ்கூல் படிக்கலை அப்படின்னா ஐயோ பாவம் படிக்க வழி இல்லாமல் இருக்காங்களேன்னு. நம்ம எல்லா பிள்ளைங்களும், ஊரில் இருக்க எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்டுவோமா? யாரும் பண்ண மாட்டோம். யாரை நேசிக்கிறோமோ அவங்கள தான் நிச்சயம் நல்லா படிக்க வைப்போம். யாரை நேசிக்கலே அவங்கள நிச்சய மாட்டோம், படிக்கவே வைக்க மாட்டோம் இல்லையா. நல்ல ஒரு டிசிப்ளின் பண்ண மாட்டோம். யாருக்காவது நம்மளை பிடிக்கல அப்படின்னா நம்ம அவங்கள பற்றி என்ன செய்ய மாட்டோம், அவங்கள கூப்பிட்டு நேராக உட்காரு, முகம் தெரியல ஸ்ட்ரெயிட்டாக உட்காரு, அப்படி சாஞ்சிட்டு உட்காராத அப்படின்லாம் நம்ம நிச்சய மாட்டோம், சொல்ல மாட்டோம். யாரை நேசிக்கிறோமோ அவங்கள தான் நிச்சயம் சொல்லுவோம். நேசிக்காத ஆட்களை நம்ம எப்படியும் போகிறான், அவன் சேரில் படுத்து கிடக்கான், எப்படியும் போகிறான். சரி, யாரை நம்ம டிசிப்ளின் பண்ணணுமோ, எந்த நேரத்தில் பண்ணணுமோ அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், சிக்ஷிக்கிறார். அப்போ நம்ம முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, சிக்ஷிக்கும் போது இது
எதனால் வந்தது? ஆண்டவர் நம்மளை வெறுத்தனால நம்மளுக்கு என்ன செய்யலை? இந்த சிக்ஷை வரல. இந்த தீங்கு நாட்களில் ஆண்டவர் அனுமதித்தது, ஆண்டவர் நம்மளை ஏதோ வெறுத்து தள்ளிட்டாரு, இனிமேல் நம்மளை அவ்வளோதான், அவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றனால நம்மளுக்கு என்ன செய்யலை? இந்த சிக்ஷை வரல. அவர் நம்மளை இன்னும் அதிகமாக நேசிக்கிறனால தான் இதை இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறார். நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா யோபுவோடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து உட்காந்து என்ன செய்வாங்க, நீ பாவம் பண்ணியிருப்ப, நீ அப்படி பண்ணியிருப்ப, நீ இப்படி பண்ணியிருப்ப, உனக்கு அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மகிட்ட. ஆனால் அங்கிட்டு போய் என்ன செய்வாங்க, வேற மாதிரி அவன்லாம், அவனுக்கெல்லாம் வேணும், என்ன செய்யணும், வேணும், நல்லா வேணும், இப்படிலாம் பண்ணால் அப்புறம் அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன செய்வாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உன்னை கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். உன்னுடைய தீங்கு நாட்களில் நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை என்ன செய்கிறேன், அமர்ந்து இருக்க பண்ணுகிறேன். உன்னுடைய தீங்கு நாட்களில் அமைதியாக இருக்குது. இதே தீங்கு நாட்கள் ஆண்டவர் இல்லாத ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா அவனால் என்ன செய்ய முடியாது, அமர்ந்திருக்க முடியாது. அவங்க பயங்கர ஆங்ஸைட்டிலையும் டிப்ரெஷன்லேயும் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை அமர்ந்திருக்கிற பண்ணுகிறார். ஒன்றுமே பேசாமல் அமைதியாக ஆண்டவருக்குள்ளே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு சமாதானத்தோடு இருக்க ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை பண்ணுகிறார். இதுதான் மற்றவங்களுக்கு நம்மளுக்கும் வித்தியாசம். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும், ஏன்னா நிறைய நேரம் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளே குழப்பிடுவாங்க, நம்மளுக்கே சந்தேகம் வந்துடும், இது நம்மளுக்கு என்ன ஆண்டவர் சிக்ஷிக்கிறதுக்காக நம்மளுக்கு அனுமதிச்சாரா இல்லை என்ன அப்படின்றது நம்மளுக்கே சந்தேகம் வந்துடும். ஆனால் நம்ம என்றைக்குமே தெளிவாக நினைச்சணும் இருக்கணும். சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நம்மளுக்கு அந்த உண்மை என்னன்றது தெரியலன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு விடுதலையோடு நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எவ்வளோ நாள் இருக்கும், அதெல்லாம் தெரியலைன்னா நம்மளால் நினச்ச முடியாது, ஒரு நிம்மதியாக நினச்ச முடியாது, வாழவே முடியாது. ஸோ நம்ம அந்த சத்தியம் நம்மளுக்கு வாழ்க்கையில் தெரியலைன்னா நம்ம நினச்ச முடியாது. பிசாசு நம்மளை நான் நிம்மதியாக வாழவே நினச்ச மாட்டான், விட மாட்டான். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், துக்கம் வந்தாலும், எவ்வளோ பெரிய துயரமான சம்பவங்கள் நடந்தாலும், யோபுவை போல நம்ம நிதானமாக அமைதியாக நம்ம இருக்கணும். அப்படின்னா யோபுக்கு வலி இல்லாமல் இருந்திருக்கோம், சொல்லுங்களேன். யோபுக்கு வலி இல்லாமல் இருந்திருக்குமா, இல்லை எனக்கு வலிக்குதுன்னு சொல்லாமல் இருந்தாரா? எல்லாமே சொன்னார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் நிதானமாக என்ன செஞ்சார், இருந்தாரா? எதை பற்றியும் என்ன செய்யலை. அவர் பெரிய ஒரு இது என்னடா இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் அவர் என்ன செய்யலை, யோசித்து வருத்தப்படலை. ஆனாலும் அவருடைய வலி இருந்தது, அவருடைய வேதனைகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. மக்கள் அவரை பற்றி சொல்லும் போது அவருக்கு கோபம் வந்தது, எல்லாமே அந்த நார்மலாக வரக்கூடிய எல்லாமே வந்ததே தவிர அவர் என்ன செய்யலை, புலம்பிக்கிட்டு என்ன செய்யலை இல்லை. நம்ம வாயிலேருந்து புலம்பல் வருதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோமா, நிச்சயமாக வலி இருக்கும், வேதனை இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வரும்போது, தீங்கு நாட்களில் நம்ம வரும்போது அது பெரிய கஷ்டம் இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அழதான் செய்வோம். சில நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சில நேரம் சொல்ல தான் செய்வோம். ஆனால் அதை ஒரே பழக்கமாக வச்சுட்டு தினந்தோறும் புலம்பிக்கிட்டே இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த தினந்தோறும் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட யார் இல்லை, ஆண்டவர் இல்லை, நம்மளுக்கு சத்தியமும் நிச்சயில தெரியல. நம்மளுக்கு என்னைக்கு சத்தியம் தெரியுதோ அன்னைக்கு நம்ம அந்த புலம்பலை நிப்பாட்டிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த தீங்கு நாட்களை அனுமதித்தது யார் தான், ஆண்டவர் தான். ஏன் அனுமதித்தார், அவர் நம்மளை சிக்ஷிப்பதற்காக என்ன செய்தார், அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த சிக்ஷை, அந்த டிசிப்ளின் நம்ம வரும்போது, பெரிய கலெக்டராக இருக்கிறார் இல்லையா, கலெக்டராக இருக்கிறார், திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டராக இருக்கிறார். அவர் ஸ்கூலுக்கே போகாமல் கலெக்டர் ஆக முடியுமா, முடியாது. அப்போ அந்த சிக்ஷையில் என்ன நடந்திருக்கு, ஸ்கூலில் போய் அவரை சிக்ஷித்து அவரை படிக்க வச்சனால என்ன நடந்திருக்கு, ஒரு பெரிய எதிர்காலத்துக்கு அவர் என்ன செய்தார், சின்ன வயசுல என்ன செய்தார், உருவாக்கப்பட்டார். எல்கேஜியில் இருந்து உருவாக்கப்பட்டு வந்தவர் தான் இன்றைக்கி கலெக்டராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் வீட்டிலேயே தூங்கி எழுந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றிட்டு திடீர்னு காலேஜுக்கு போய் நான் கலெக்டர் ஆயிடுவேன் அப்படின்னா யாராலையாவது முடியுமா, முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மளை பெரிய விதத்தில் நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னா, பெரிய நோக்கத்திற்காக நம்மளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு சிக்ஷை ரொம்ப அவசியம், சிக்ஷை ரொம்ப அவசியம். அந்த சிக்ஷை இல்லாமல் ஒரு நாளும் ஒரு மனிதனும் உருவாக்கப்பட முடியாது. ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்மளுக்கு நேரமே என்ன செய்யாது, இருக்காது. சிக்ஷை வரும்பொழுது, அந்த தீங்கு நாட்கள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சு, எப்போ அங்கே பாரு, நீ இதை இப்படிலாம் தப்பு பண்ணியா, இதெல்லாம் சரி பண்ணு, இதெல்லாம் இப்படி பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், எல்லாவற்றையும் நம்மளை சரி பண்ணி நம்ம எதெல்லாம் மாற வேண்டியிருக்கோ எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். எல்லாவற்றையும் என்ன செய்வார், ஆண்டவர் மாற்றுவார். அதனால் 3 காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். சிக்ஷை அப்படின்றது ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்,
ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். ரெண்டாவது, அவர் நம்மளை உருவாக்குகிறார். மூணாவது, அவர் நம்மளை தீங்கு நாட்களில் நினைக்கிறார் பாதுகாப்பாக வைத்துக்கொள்கிறார். பாதுகாப்பாக நினைக்கிறார் வைத்துக்கொள்கிறார். ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கிறார்ன்றதுக்கு ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா இதுதான். நம்ம தீங்கு நாட்களில் நம்ம இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் இருக்குது? தீங்கு நாட்களாக இருக்கா? காசு இல்லாமல், நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சரியான வேலை இல்லாமல், சரியான உடல் நலம் இல்லாமல், அப்படிலாம் இருந்து தீங்கு நாட்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த 3 காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அப்போ நான் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு நான் முதல்ல என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். சரி ஆண்டவரே, நான் இந்த தீங்கு நாட்களை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எங்கள் அப்பா கொண்டாந்து விட்டார், அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கவங்க ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது? அந்த ஸ்கூலில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? கொஞ்ச நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? படிக்க மாட்டேன்ட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூலில் என்ன செய்வாங்க? சேர்ப்பாங்க. அவங்க பெற்றோர்கள் எப்படியாவது இவனை சரி பண்ணி நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனால் அவன் அங்கே உட்காந்துட்டு என்ன செய்ய மாட்டான்? யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், வேணும்னே சேட்டை பண்ணுவான். கொஞ்ச நாள் அடிப்பாங்க, முழங்கால் போட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், நீங்கள் என்ன செய்யுங்க, கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய சிக்ஷையை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். சரி ஆண்டவரே, நான் சிக்ஷிக்கப்படுவதற்கு நான் என்னை என்ன செய்கிறேன்? அனுமதிக்கிறேன்னு சொல்லலை அப்படின்னா கொஞ்ச நாளில் நினச்சிவாங்க, கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி நம்மளை நினச்சிவாங்க, விட்டுருவாங்க. ரெண்டாவது காரியம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு காரியத்துக்கு நம்மளை என்ன செய்கிறார்? சிக்ஷையினாலே நம்மளை உருவாக்குகிறார்ன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே நீங்கள் பெரிய திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்க முடியும், நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். மூன்றாவது காரியம், தேவனுடைய பாதுகாப்பு அந்த சிக்ஷையில், அந்த தீங்கு நாட்களில் நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, தீங்கு நாட்கள் மட்டும்தான் வருது, ஆண்டவருடைய பாதுகாப்பே இல்லை அப்படின்னா வேறு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்ன செய்யும் அர்த்தம். ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த தீங்கு நாட்களில் நம்மளுக்கு இருக்கா? நம்மளுக்கு கொஞ்சமாவது சமாதானம் இருக்கா? நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோமா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். புலம்பிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம கூட ஆண்டவர் என்ன செய்யலை? இல்லை, புலம்பிக்கிட்டே இருக்கோம், நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம், அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்ட் லெவலில் ரொம்ப பாரமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் யோசித்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். தீங்கு நாட்களை ஆண்டவர் நம்மளுக்கு அமர்ந்திருக்க பண்ணும்போது நிறைய நேரம் என்ன செய்ய மாட்டோம்? அந்த தீங்கு நாட்களை குறித்து என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்க மாட்டோம். அடுத்த பிளான் என்ன? ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஓகே, அப்போ நம்ம இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு சொல்லி அதை நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம், அப்படி தானே? அதை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படும் போது நம்ம தீங்கு நாட்களை குறித்து நம்மளுக்கு என்ன செய்யாது? நம்மளுடைய சூழ்நிலைகள் குறித்து நம்மளுக்கு அந்த எண்ணம் என்ன செய்யாது? அந்த பயம் அதெல்லாம் என்ன செய்யாது? வராது. உதாரணத்துக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் எங்களுக்கு ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. கொரோனா டைமில் எங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட், அந்த கரெக்டாக நாங்கள் ஆரம்பித்தோம், லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டவுடனே நிறைய கம்பெனி, எங்களை மாதிரி கம்பெனி வச்சுருந்தவங்களுக்குலாம் வேலை இல்லாமல், சம்பளம் கொடுக்க முடியாமல் என்ன செஞ்சாங்க? மூடிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரம் தான் பயங்கர பிஸியாக நினச்சிச்சு, வேலை நடந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கொரோனாவை பற்றி நிறைய நேரம் யோசிக்கிறதுக்கே எங்களுக்கு என்ன செய்யலை? நேரம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வேலை என்ன செய்யுது? அதிகமாக இருக்குது. இந்த தீங்கு நாட்களை குறித்து நம்ம யோசிப்பதற்கு என்ன செய்யலை? நேரமே இல்லை. ஆனாலும் எனக்கு தீங்கு நாட்களில் என்ன கொரோனா வந்தது, 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், திருப்பி பல மாதங்கள் கழித்து தான் என்னால் நடக்கவே முடிஞ்சுது. ஆனால் அப்படிலாம் சூழ்நிலையில் இருந்தாலுமே நம்ம அதை குறித்து கவலைப்பட்டு அப்படியே ஒடுங்கி போய் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யலை? மொத்தத்துக்கும் அப்படியே போகலை. ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்மளை அமர்ந்திருக்க பண்ணுகிறார், நம்மளுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்தார், நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து நம்மளை என்ன செய்வார்? அந்த தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க ரெஸ்ட் எடுக்கும் போது பல நேரம் நம்மளுக்கு அந்த தீங்கு நாட்கள்ன்றதே என்ன செய்யும்? மறந்து போயிடும் இல்லையா? நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா அன்றைக்கி என்ன கிழமைன்னு ஞாபகம் இருக்குமா? நிறைய நேரம் நல்லா தூங்கி எழுந்துச்சு, பகலில் தூங்கி எழுந்துச்சு டக்குன்னு முடித்தோம்னா நம்ம காலையில் எழுந்திரிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி நல்லா ஓய்வு எடுத்து நல்லா தூங்கி நல்லா டயர்டாக இருக்கிறோம், போய் தூங்குகிறோம் அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது மணி 6 ஆயிருக்கும். ஐயோ எந்திரிச்சு கிளம்பணுமேன்னு சொல்லி எந்திரிச்சு உட்காருவோம், பார்த்தா அது சாயங்காலம் 6 மணியாக நினச்சி இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய அந்த தீங்கு நாட்களில் நம்ம சிக்ஷிக்கப்படும் போது அமர்ந்திருந்து நம்ம ஆண்டவர் தான் தேவன் சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம்? நிறைய நேரம் தீங்கு நாட்கள்ன்றதே மறந்து போய் என்ன செய்வோம்? இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு இல்லை அப்படின்னா
நம்ம 24 மணி நேரமும் என்ன செய்வோம், அதை குறித்து தான் என்ன செய்வோம், யோசிச்சுட்டு இருப்போம், சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம். அதை குறித்து தான் நம்மளுக்கு என்ன செய்யும், எப்பயுமே மைண்டில் என்ன செய்யும், வேதனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அமர்ந்திருக்க பண்ணும்போது மொத்தத்துக்கும் நம்ம அதை ஞாபகமே வராதுன்னு நான் சொல்லலை. அப்பப்போ நம்மளுக்கு ஞாபகம் வரதான் செய்யும், அப்பப்போ நம்மளுக்கு கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் நம்மளுக்கு வேலை இருக்கிறனால நம்ம அந்த வேலையில் பிஸியாகி நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் பொழுது அடுத்த இதுக்கு ஆயத்தப்படுத்தும் போது நம்ம அதில் பிஸியாகி போயிட்டே இருப்போம் இல்லையா. யோபு அப்படி தான் போனார். அடுத்த இதில் அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அவர் ஒவ்வொரு நேரமும் சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு சொல்லி நிறைய காரியங்களை என்ன செய்கிறார் சொல்கிறார். அவர் அந்த பிரச்சனையே யோசித்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பிரச்சனையை பற்றியே அவர் என்ன செய்யலை, புலம்பிகிட்டு இருந்தாரா. எனக்கே சொன்னாரா, எப்படி ஆண்டவர் என்னைய என் பிள்ளைங்களெல்லாம் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அவங்க ஒய்ஃப் கூட சொன்னாங்க இல்லையா, அவங்க மனைவி கூட சொன்னாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செய்யலை, அப்படி சொல்லலை. வேண்டாம், எனக்கு தெரியும், எனக்கு வலி தான், வேதனை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார், நான் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்ற அந்த மாதிரி என்ன செய்தார், போகிறார். யோசேப்பு எப்பயுமே ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது, யோசேப்பும் என்ன செய்கிறார், குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுறார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லேவ்னா என்னது, அடிமையாக விற்கப்படுகிற. நம்மளுக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடையாது இல்லையா. எங்கேயாவது அடிமையாக நம்ம விற்கப்பட்டிருக்கோமா? கொத்தடிமைகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செங்கச்சூளையில் வேலை பார்க்குறவங்க, பேக்கரியில் வேலை பார்க்குறவங்க, அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் விசாரித்து பாருங்கள். அவங்களுக்கு சம்பளமும் கிடையாது, சாப்பாடும் ஒழுங்காக தரமாட்டாங்க, வேலை பொழுது என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். பேக்கரியிலலாம் அந்த மாதிரி கொண்டு போய் வச்சுருப்பாங்க, பேக்கரியில் வச்சு கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் காலையில் 5 மணிலேருந்து வேலை பார்க்கணும், தூக்கமும் சரியாக நினச்ச மாட்டாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை இருக்கும், திருப்பி படுத்து எந்திரிச்சோடனே திருப்பி வேலை, சாப்பாடும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒழுங்காக தரமாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அடிமையின் நேரத்துலையும் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அவர் யோசேப்பு என்ன செய்யலை, புலம்பிக்கிட்டு என்ன செய்யலை இருக்கல. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காமல், ஏன்னா அப்படி புலம்பிகிட்டு இருந்தாருன்னா போத்திபார் மனைவி கூப்பிடும் போது என்ன செஞ்சுருப்பார், இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி போயிருப்பார். அவர் என்ன செய்யலை, அங்கே போகல. அவர் தெரியும் தேவன் சிட்சிக்கிறார், தேவன் என்னை உருவாக்குகிறார், எனக்கு அடுத்த லெவலில் வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், நம்பிக்கையோட ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு இருந்தார். அவருக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாம் செஞ்சு வந்துச்சு. ஒரு வேளை போத்திபார் மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவரை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கலாம், தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் இல்லையா. ஆனால் தூக்கு தண்டனை என்ன செய்யலை, கொடுக்கல. அவர் அடித்தே கொண்டிருக்கலாம், அவர் வெறும் அடிமை தானே, அவர் அடித்தே கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தனால அவர் என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையிலையும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை இருந்தனால அங்கே உள்ள சிறைச்சாலையின் அதிகாரிகிட்ட கண்களில் அவருக்கு என்ன செய்து தயவு கிடைச்சது. அப்போ தேவன் சிட்சிக்கும் பொழுது நம்மளுக்கு தயவு கிடைக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம சூழ்நிலைகளை நம்ம யோசித்து பார்ப்போம். சூழ்நிலை குறித்து நம்ம எப்படி மனப்பான்மையோடு இருக்கோம், நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோமா, இல்லை இது உண்மையிலே ஆண்டவருடைய சிக்ஷைன்றதை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம நிச்சயம் அதை யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மளை சிக்ஷிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் நம்மளுக்கு என்ன செய்யணும், வேணும். அதுதான் தீங்கு நாட்கள். தீங்கு நாட்களை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், நம்மளை சிக்ஷிக்கிறார். இருக்கிறதுலே அதிகமான டிசிப்ளின் சிக்ஷை எங்கே நடக்கும், அங்கே தான் சரியா. மிலிட்ரின்னா என்னது, இராணுவத்தில் தான் இருக்கிறதுலே அதிகமான சிக்ஷை இருக்கும். டிசிப்ளின் ரொம்ப அதிகமாக இருக்க இடம் எது அப்படின்னா இராணுவம். அங்கே தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இராணுவம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் ஊட்டியில் படிக்கும்போது அங்கே குன்னூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இந்த இராணுவம் உண்டு. அங்கே இராணுவத்தில் அங்கே ட்ரைனிங் சென்டர் மாதிரி உண்டு. அங்கே இராணுவத்தில் உள்ள காரியங்களை கற்றுக்கொள்வதற்கான ட்ரைனிங் சென்டர்லாம் உண்டு. அங்கே இராணுவத்தில் பணிபுரிகிறவங்களுக்கெல்லாம் நல்ல சலுகைகள் உண்டு. அவங்க தைரியமாக எங்கேனாலும் போகலாம், யாரும் அவங்கள எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்களே பார்த்துருக்கோம், கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோம். தண்ணியை போட்டு ஒரு இடத்துல போய் அவங்க தண்ணி அடிக்கலாம் அனுமதி உண்டு. ஆனால் அங்கே போய் தண்ணியை போட்டு அவங்க போய் சண்டை போட்டு ஒரு இடத்துல பப்ளிக்கில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கோம். அங்கேருந்து ஒரு ஜீப் வரும், அடித்து தூக்கி போட்டு மிதித்து தூக்கிட்டு போயிடுவாங்க, போட்டு அடி உரிச்சிருவாங்க, உரித்து எடுத்துருவாங்க அவங்கள. அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் அங்கே இராணுவத்தில் என்ன செய்யுது உண்டு. இராணுவத்தில் எல்லா சலுகைகளும் உண்டு இல்லையா, தெரியுமா அவங்களுக்கு. அவங்க எங்கேனாலும் போகலாம் வரலாம். இந்தியாவுக்குள்ளே யாரும் அவங்கள கேஸ் போட்டு என்ன செய்ய முடியாது, போலீஸ்லலாம் அவங்கள பிடிக்க முடியாது. இராணுவ அதில் வேலை பார்க்குறவங்கள டக்குன்னு என்ன செய்ய முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய சலுகைகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா
தண்டனைகளும் பயங்கரமாக நிச்சயம் இருக்கும். அது போக காலையில் அவங்க எந்திரிச்சு என்ன செய்யணும், பயங்கரமாக ஓடணும், நிறைய தூரம் என்ன செய்யணும், ஓடணும், வெயிட்டை தூக்கணும், நிறைய ட்ரைனிங் உண்டு இல்லையா. காலையில் அதிகாலையிலே எந்திரிக்கணும். நம்மளை மாதிரி 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்க முடியுமா? இராணுவத்தில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக தூங்க முடியாது. ஊட்டி குளிர்னாலும் அவங்க 4 மணிக்கே எந்திரிச்சு தான் ஆகணும். அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும், அவங்க சொல்கிற எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும். இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஆண்டவர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சென்டர் பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன, அந்த சிட்சைக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், என்ன, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வேணும். அது தீங்கு நாட்கள், ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கக்கூடிய தீங்கு நாட்கள்னு பார்த்தோம். இதுக்கு இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சிட்சையோடு நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது இல்லையா. இப்போ நம்ம இராணுவத்தில் போய் சேர்ந்த உடனே டெய்லியும் காலையில் உங்களை 5 மணிக்கு எழுப்பி ஜாகிங் ரன்னிங் போங்க, அது போங்க, சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. திருப்பி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. தப்பு பண்ணால் உங்களுக்கு தண்டனை வருது. இப்படிலாம் பண்ணி முடித்து இதோட நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னா இராணுவத்தில் போய் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியுமா முடியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வெறும் டிசிப்ளினோடு நிப்பாட்டிட்டாங்கன்னா முடியாதா? ஏன் முடியாது? அடுத்து நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, ஒரு துப்பாக்கி எடுத்து சுடவாது தெரியணும் இல்லையா. அது கூட தெரியாமல் நம்ம வெறும் நான் டிசிப்ளின், நான் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு நான் நினச்சிவேன், அப்படி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆனால் துப்பாக்கி வச்சு சுட தெரியாதுன்னு சொல்லி நம்ம இராணுவத்தில் போய் அங்கே முன்னாடி அங்கே பார்டரில் போய் நம்ம நிற்க முடியுமா? எதிரியை பார்த்து நின்றுட்டு, எப்போ நான் பயங்கரமான டிசிப்ளின், எனக்கு பயங்கர சிக்ஷை உண்டு, ஆனால் எனக்கு என்ன செய்யாது, துப்பாக்கி வச்சு சுட தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அப்படி சொல்ல முடியாது இல்லையா. அப்போ நம்மளுக்கு கற்றுக்கொள்வதும் தேவைப்படுது இல்லையா. ஸோ டீச்சிங்கும் நம்மளுக்கு வேணும். அதுதான் ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார், தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ சிட்சை நம்மளுக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனால் சிட்சைக்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு தீங்கு நாட்கள், அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் வேணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கவும் செய்யணும். ஏன் போதனை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1:2 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீடித்த நாட்கள், நிறைய நாள் நம்ம என்ன செய்யலாம், உயிரோடு இருக்கலாம். தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும், சமாதானத்தையும் என்ன செய்யும், பெருக பண்ணும். சமாதானம் இல்லாமல் தீங்கு நாட்களில் நம்ம என்ன செய்ய முடியாது, அமர்ந்து இருக்க முடியாது. அப்போ அந்த சமாதானம் நம்மளுக்கு பெருக தான் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம அமர்ந்து இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு சமாதானம் அதிகமாக வேணும். நம்மளுக்கு நீடித்த நாட்களும் ஆயுஸ் நாட்களும் நம்மளுக்கு பெருகணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய போதகத்தை கண்டிப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய தான் பார்க்குறோம். அப்போ நம்மளும் ஒரு இராணுவத்தில் உள்ளவங்க தான் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தின் போர் வீரர்கள் நம்ம, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக என்ன செய்யுது, அதிகமான சிக்ஷை உண்டு. நம்ம ஊரில் இருக்கிற இராணுவத்தை காட்டிலும் அதிகமாக, அதையும் விட அதிகமான நம்ம சிக்ஷைகள் நம்ம நினைச்சிடும். இவங்களாவது உடம்புக்கு மட்டும்தான் சிக்ஷை கொடுப்பாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு உடம்புக்கும் கொடுப்பாரு, ஆவிக்கும் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு இல்லையா. ஆவியிலையும் நம்மளை சிக்ஷை பண்ணி டிசிப்ளின் பண்ணி ஆவிக்கு தேவையான காரியங்கள், இப்போ நம்ம இராணுவத்தில் ஆவிக்கு தேவையான காரியங்களை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு உடலுக்கு தேவையான காரியங்களை தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்ம போர் வீரர்களாக ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புலையும் தேவையான சிக்ஷை வேணும், ஆவியிலையும் தேவையான சிக்ஷை நம்மளுக்கு வேணும். ஆண்டவர் அதற்காக தான் நம்மளுக்கு அவருடைய வேதத்தின்படி நம்மளுக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்குறார். அவருடைய வேதத்தின்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். 1:1 என்ன சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக என்ன செய்யணும், இருக்கணும். அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், முதல்ல வேதத்தை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்காமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இல்லாமல் நம்ம அதை என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. ஒரு புக்கில் ஒரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம படிக்க முடியுமா? நிறைய நேரம் சில சப்ஜெக்ட்லலாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் நம்ம என்ன செய்வோம், ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்க சப்ஜெக்டில் 100 மார்க் என்ன செய்வோம், எடுப்போம். சம்மந்தமே இருக்காது இல்லையா, ஒரு இதில் 100 மார்க்கு இன்னொரு இதில் ஃபெயில் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபெயில் ஆனதில் அவங்களுக்கு என்ன செய்யலை, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அது மாதிரி ஆண்டவருடைய வேதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, தியானிக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு வேதத்தில் ஒரு
இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த வேதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா முதல்ல சொன்ன 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது. அதன்படி நம்ம வாழணும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நம்ம நடந்துக்கிட்டு ஆண்டவருடைய வேதத்தின்படி நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்க முடியாது. பாவிகளுடைய வழியில் நின்றுட்டு நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க முடியாது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கேன்னு சிரிச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க முடியாது. அப்போ அந்த முதல் 3 காரியங்களையும் நம்ம நிறைவேற்றினா தான் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க முடியும். ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அடுத்தது வெறும் தியானமாக இருக்கிறது மட்டும் இல்லை. அடுத்து நம்ம வாசிக்கிற சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், நமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. வெறும் வசனத்தை வாசித்து தியானிக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களே வசனத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். வாலிபன் தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா வசனத்தின்படி வாழணும். எப்படி இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஆண்டவருக்காக நம்ம இருக்க முடியும், பாவம் செய்யாமல் நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை, அது தியானிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். வசனம் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் காலையில் எஞ்சி உட்காந்து முதல்ல கண்ணை திறந்தவுடனே பைபிள் தான் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. நீங்கள் பைபிளை வாசிக்கிறனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பைபிளை வாசித்து அதன்படி நம்ம வாழ்கிறனால தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, பிரயோஜனம் உண்டு. வெறும் வாசித்துட்டே போனோம்னா எந்த பிரயோஜனமே கிடையாது. நம்முடைய வசனமும் நம்ம வாசித்து இரவும் பகலும் வாசித்து நீங்கள் பாருங்கள், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் இரவும் பகலும் வாசித்ததை நம்ம திருப்பி என்ன செய்யணும், அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம்னா தான் அந்த வசனம் நம்மளுக்கு பிரயோஜனமாக என்ன செய்யும், இருக்கும். 3வது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியத்துக்கு வருவாங்க. என்ன அப்படின்னா 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். அந்த வசனங்கள் எல்லாம் எப்பயுமே இருதயத்துக்குள்ளே என்ன செய்யும், இருக்கும். எப்பயுமே அந்த இருதயத்துக்குள்ளே நம்முடைய வசனங்கள் எல்லாம் என்ன செய்யும், தேவனுடைய வசனங்கள் எல்லாம் என்ன செய்யும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும். அப்போ தேவன் அவருடைய வார்த்தையை வைத்து நம்மளுக்கு போதித்து நடத்தணும் அப்படின்னா நம்ம இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தின்படியும் நம்ம வாழும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்வோம், இருக்கும். அது நம்மளை பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை தடுத்து போடும். ஸோ பரிசுத்தம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. பரிசுத்தம்னா என்ன, பாவம் செய்யாமல் இருப்பது மட்டும் பரிசுத்தம் கிடையாது இல்லையா. பாவம் செய்யாமல் இருப்பது மட்டும் பரிசுத்தத்தில் கண்டிப்பாக பாவம்ன்றது இருக்காது. ஆனால் வெறும் பாவம் செய்யாமல் இருக்கிறது மட்டும் பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம்ன்றது பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். இந்த உலகத்தோடு நம்ம நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நம்ம நினைச்ச முடியாது, நடக்க முடியாது. பாவிகளுடைய வழிகளில் நம்மளால் நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார முடியாது. ஏன் ஆதித்யா டிவி தானே, வேற என்ன சிரிப்பொலி தானே, இன்னொன்று இல்லை, இன்னொரு டிவி ஏதோ ஒன்று உண்டு இல்லையா. ஸோ இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்குறதில்ல, யூடியூப்லேயே எல்லாம் பார்த்துட்றோம் மொத்தமாக. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜோக்கு தானே பார்க்குறோம், இதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள், பரிசுத்தமாக்கப்படணும்னு நினைக்கிறவங்க, தங்களை தாங்களே ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக்குகிறவர்கள், பாவம் செய்யாமல் மட்டும் இருக்காமல் நிறைய காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கும், வேண்டான்னு சொல்லி விட வேண்டியிருக்கும். அப்போ பாவம் செய்யாமல் இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கணும்னா நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும் அப்படின்னா முதலாவது தேவனுடைய வார்த்தை என்னன்றது எனக்கு தெரியணும். அதை நான் இரவும் பகலும் தியானிக்கணும். தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கணும்னா முதல்ல அந்த வேதத்தை நான் நேசிக்கணும். வேதத்தை நான் முதல்ல நேசிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. இப்படிலாம் இருந்து தேவனுடைய வார்த்தையில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சிட்சிக்கப்படுகிறவர்களால் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். சிட்சிக்கப்படுகிறவர்கள் நிச்சயமாக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தான் சிட்சிக்கப்பட முடியும். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, தேவன் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் அவன் சிட்சிக்கப்படணும்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். அவன் சிட்சிக்கப்படும் பொழுது சிட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறான், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள் பாக்கியவான்கள்.